வெல்கம் பேக் டு ஆட்டோ பவர் பேக் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு ஆட்டோ பவர் பேக் பவுச் பேக்கேஜிங் மிஷின் மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து முக்கியமான ஒரு மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன மிஷின்னா ட்ரை கோகனட் பவுடர். ட்ரை கோகனட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 12 ஆக்சுவலாக இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா நான் சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவிடி கோல்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ட்ரை கோகனட் பவுடருக்காக முதல்ல அதாவது அந்த அன்னைக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா வேமெட்ரிக்கு ஃபர்ஸ்ட் டைமாக அப்போதான் வந்துட்டு இருக்கு. அது ஃபர்ஸ்ட் மிஷினே வந்து நாங்கள் ட்ரை கோகனட் பவுடருக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி என்னவோ அந்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு இருந்த மிஷின் நம்ம அதை ரெடி பண்ணி கொடுத்தோம். அதை தாண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பொள்ளாச்சியில் ஒரு மிஷின் கொடுத்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா 2025 வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு மிஷின் வந்து பார்த்தோன்னா ட்ரை கோகனட் பவுடருக்காகவே ஸ்பெஷலாக டெக்னாலஜி வைஸ் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி இந்த ஒரு மிஷினை முழுசாக ஃபுல் திருப்தி 100% சக்ஸஸோட செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த ட்ரை கோகனட் பவுடர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா அதிகமாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறையா. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரிக்கு அதிகமாக இது யூஸ் ஆகுது. பேக்கரிக்கு இந்த ட்ரை கோகனட் பவுடர் இல்லைன்னா பேக்கரி வந்து அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது. ஏன்னா தேங்காவை உடைச்சி அதை திருவிட்டு அது அவங்க ஒரு கேக்கு செய்யணுமோ இல்லை வேற ஏதாவது பேக்கரி ஐட்டம் செய்யணும்னாலும் அந்த ப்ராடக்ட்டை செய்யறது அவங்களுக்கு நிறைய காலதாமதம் ஆகும். அதனால இது மாதிரி ரெடிமேடாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்கணும் போது அவங்களுக்கு இன்ஸ்டண்டாக அந்த பொருளை ஈஸியாக செஞ்சு முடிச்சிட முடியும். அதனால தான் இந்த இது எக்ஸ்போர்ட்டும் இது மெயினாக போயிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரிக்கு ரொம்ப அதிகபட்சமான ஒரு யூசேஜாக இது இருக்குது இந்த பவுடர். இந்த ட்ரை கோகனட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு மேலே நீங்கள் பொருளை போட்டிங்கன்னா அதுவே வெயிட் போட்டு பேக் பண்ணி அதாவது 1/2 kg போட்டுக்கலாம், 1 kg போட்டுக்கலாம். மேக்ஸிமம் 1 kg இதில் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இந்த மிஷின் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதை தாண்டி வந்து இதில் வந்து உங்களுக்கு பேட்ச் கோடிங் ஆப்ஷன் இருக்குது, பேட்ச் கட்டிங் ஆப்ஷன் இருக்குது, வெர்டிகல் சீலிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம், ஹரிசாண்டல் சீலிங் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் இந்த மிஷின் எப்படி ரன் ஆகுறதை ஃபுல்லாக பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோவில் இந்த மிஷின் எப்படி ரன் ஆகுதுன்றதை ஃபுல்லாக பார்த்தலாம் வாங்க. வெயிங் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஆட்டோ பவர் பக்கம் ஒருத்தவங்க எல்லாமே HMIலே கொண்டு வந்துடுவோம். நீங்கள் அதுக்குன்னு தனி ஸ்பெஷலாக எங்கேயும் பார்க்கணும் அவசியம் இல்லை, நம்ம HMIல டைரெக்டாக வந்துடும். பாருங்க, இப்போ இந்த மிஷினில் பேக் ஆன ஒரு பேக்கெட்டோட லுக்கு பாருங்க. இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு போகும்போது உங்களோட ப்ரொடக்ஷனோட கவுண்ட்டும் அதிகமாகும், லேபரை வந்து கன்சியூம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பேக்கெட்டோட அவுட்லுக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரபுளாக இருக்கும். இதில் நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட அந்த வெர்டிகல் சீலிங் பண்ணிக்கிறோம். ஒரு பெரிய மிஷினரிஸ்லாம் வந்து எப்படி சீல் ஆகுமோ அதே ஈக்குவலோட இதுவும் சீல் ஆகும். ஸோ பேக்கிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எதுவாவது பண்ணணும் ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, லேபர் பிரச்சனை இருக்கிறவங்களாலும் சரி, இவங்களுக்கு எல்லாருக்குமே எங்களோட ஆட்டோ பவர் பேக் யூடியூப் சேனல் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக தான் இருக்கும். அதனால் எங்களோட ஆட்டோ பவர் பேக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.